பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. திகையாதே, கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயம் ஏன். திகையாதே, கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயம் ஏன். கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன். கவலைகள் யாவையும் போக்கிடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. இந்த நாளுக்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை யோசுவா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். யோசுவா 1:9. பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். இந்த நாளிலே ஆண்டவர் கொடுக்கிற இந்த வல்லமையான வார்த்தை, யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, பலன் கொண்டு திடமனதாயிரு, நீ ஒருபோதும் திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்று கர்த்தர் யோசுவாவை திடப்படுத்துகிறார். மோசேக்கு பிறகு இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துவதற்கு ஆண்டவர் யோசுவாவை தெரிந்து கொண்டார். காரணம், மோசேயோடு கூட யோசுவா ஒரு பணிவிடைக்காரனாய் இருந்த பொழுது, அந்த வாலிப நாட்களிலே மோசே கூடாரத்தை விட்டு வெளியே வந்தவுடனே அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே யோசுவா அப்படியே காத்திருப்பான். என் எஜமான் மோசேயோடு பேசின ஆண்டவர் என்னோடும் பேச வேண்டும் என்று காத்திருந்தார். ஆகவே தான் கர்த்தர் மோசேக்கு பிறகு யோசுவாவை இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு போவதற்கு தெரிந்து கொண்டார். அந்த யோசுவாவை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்று கர்த்தர் சொன்னார். இந்த நாளிலே அதே வார்த்தையைத்தான் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பலன் கொண்டு திடமனதாயிரு, நான் உன்னை பலப்படுத்துவேன், நீ ஒருபோதும் திகைக்காதே, கலங்காதே, நீ எங்கு போனாலும் நீ போகிற இடமெல்லாம் நான் உன்னோடு கூட வந்து உனக்கு ஜெயத்தை கட்டளையிடுவேன் என்று இந்த நாளிலே ஆண்டவர் சொல்லுகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திட மனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு என்று தாவீது எழுதுகிறார். நாம் கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் ஸ்திரப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். நான் ஒருபோதும் அங்குமிங்கும் அலசடிப்படவே மாட்டோம். திட மனதாயிருந்து ஆண்டவருக்கு நாம் காத்திருக்கும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் நம்முடைய வழிகளை வாய்க்க பண்ணுவார். அவர் நம்மோடு கூட இருந்து அற்புதங்களை காண செய்வார். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்று இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசு இந்த வார்த்தையை சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. இந்த நாளிலும் கூட ஒருவேளை பல சூழ்நிலைகளை பார்த்து நீங்கள் கலங்கி போயிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், கலங்காதிருங்கள், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், விசுவாசமாயிருங்கள், தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்று இந்த நாளிலே ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே நாம் கர்த்தர் மேல் விசுவாசமாய் இருக்கும் பொழுது
ஒரு நாளும் நாம் வெட்கப்பட்டு போகவே மாட்டோம். நாம் போகிற இடத்திலெல்லாம் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாத்து வழி நடத்துவார். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, உன்னை இரட்சிப்பதற்காக நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை சிதறடித்த எல்லா ஜாதிகளையும் நான் நிர்மூலமாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை பல சூழ்நிலைகளிலே நாம் சிதறி போக வேண்டும் என்று பல சூழ்ச்சிகளை நமக்கு எதிராக செய்திருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை ரட்சிப்பதற்காக நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று. ஆகவே நாம் எதை குறித்தும் கலங்க வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். யார் நமக்கு எதிராக எந்த சூழ்ச்சிகளை செய்தாலும் நம்மை எப்படியாவது சிதறடித்து விட வேண்டும் என்று ஒருவேளை பல திட்டங்களை நமக்கு எதிராக எழுப்பினாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆகவே உன்னை சிதறடிக்க திட்டமிட்ட எல்லா ஜாதிகளையும் நானே நிர்மூலமாக்கி விடுவேன் என்று கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணி நமக்காக ஜெயத்தை வாங்கி தருகிற தேவனாயிருக்கிறார். ஆகவே ஒருவரும் ஒரு காரியத்தை குறித்து நாம் கலங்க வேண்டாம். கர்த்தரை மாத்திரம் திடமனதாய் பற்றி கொள்வோம். ஒருபோதும் நாம் வெட்கப்பட்டு போகவே மாட்டோம். அவர் சொல்லுகிறார், நீ திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரோ பயங்கர பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவர் எப்படி நம்மோடு கூட இருக்கிறாரா? கர்த்தர் எப்படி நம்மோடு கூட இருக்கிறார்? பயங்கரமான பராக்கிரமசாலியாய். ஆகவே தான் அதே ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொன்னார், நீ பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அவர் எப்படி உன்னோடு வருகிறார்? பயங்கர பராக்கிரமசாலியாய் உன்னோடு கூட இருக்கிறார். ஆகையால் உன்னை துன்பப்படுத்துகிறவர்கள் உன்னை மேற்கொள்ளாமல் அவர்கள் இடறி விழும்படி செய்வார். அவர்கள் உன்னை மேற்கொண்டு விடலாம் என்று பல முயற்சிகளை தீவிரமாய் எடுக்கலாம், ஆனால் ஒன்றும் அவர்களால் செய்ய முடியாது. அவர்களே இடறி போகும்படி ஆண்டவர் செய்வார். ஆகவே உனக்கு எதிராக எழும்புகிறவர்கள், உன்னை சுற்றிலும் எப்படியாவது உன்னை சிதறடித்து விட வேண்டும் என்று பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறவர்கள், இந்த நாளிலே அவர்கள் இடறி போவார்கள். ஆண்டவர் அவர்களை உன்னை மேற்கொள்ள விடாதபடி இடரும்படி செய்வார். ஆகவே இந்த நாளிலே தைரியமாயிருப்போம், திடமனதாயிருப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் இன்றைக்கு திடப்படுத்தி பலப்படுத்தி நாம் போகிற இடத்திலெல்லாம் நம்மோடு கூட வந்து பயங்கர பராக்கிரமசாலியாய் நம்மோடு கூட இருந்து அநேக அற்புதங்களை ஆண்டவர் செய்ய போகிறபடியினால் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, கிருபையானீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியுமாய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார் என்ற வார்த்தையை கொடுத்தேன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எந்தெந்த பகுதியில் அவர்கள் கலங்கி பயந்து திகைத்து போயிருக்கிறார்களோ அந்த இடங்களிலே கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று அவருக்கு போகிற இடங்களில் எல்லாம் நீர் கூடவே இருந்து பயங்கர பராக்கிரமசாலியாய் கூடவே இருந்து அவர்களை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ள விடாமல் அவர்களை பாதுகாத்து மேன்மையான ஆசீர்வாதங்களை, உயர்வுகளை ஒவ்வொருவரும் சுதந்திரித்துக் கொள்ள நீர் உதவி செய்யும். நீர் அப்படி செய்கிறபடியினால் உமக்கு நன்றி தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.